நவீன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய புதிய தலைமுறையிடம் ஐக்கிய தேசிய கட்சியை கையளிக்க தயாராகி வருவதாக அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நவீன ஜூஎன்பி எண்ணியல் வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டுப் போர் நிறைவடைந்த பின்னர் பிறந்த இளைஞர்களிடம் கட்சியினதும் தேசத்தினதும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டிய காலம் கரைந்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். தனக்கு 70 வயது எனவும் கட்சியில் உள்ள அங்கத்தவர்கள் பலர் 50 வயதை தாண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் இனிவரும் காலம் இளைஞர்களுக்கு ஆனது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் DS சேனநாயக்க பேபி பூமர்ஸ் தலைமுறைக்காக நாட்டை தயார் செய்தார். இவ்வாறும் JR ஜெயவர்தன மில்லினியல் தலைமுறையை உருவாக்கினார் என்றும் அதேபோன்று தான் இந்த புதிய தலைமுறையிடம் அதிகாரத்தை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டொனால்டு டிரம்பின் புதிய உலக ஒழுங்கு சீனா மற்றும் இந்தியாவின் எழுச்சி போன்ற சர்வதேச சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நவீன அரசியல் போன்ற தொழில்நுட்பங்களை அரசியல் களத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தினார்.